ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன கதை. சரியா? ஒரு காகமும் ஒரு கழுகும் பறந்துட்டே இருந்தாங்களாமா. அப்போது இந்த காகத்துக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு நினைப்பா, என்ன நீ பெரிய பறவை, நானும் பறவை நீயும் பறவை, உன்னை என்ன எல்லாரும் பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ கழுகு பறந்துகிட்டே இருக்கும்போது இதை என்ன பண்ணிச்சு, ஸ்லோவாக போய் கழுகோட முதுகில் உட்காந்துட்டு கழுகை ப்ரிக் பண்ணிகிட்டே இருந்துதான். ப்ரிக் பண்ணிகிட்டே இருந்து மனசுக்குள்ளே நினைக்குதான், பார்த்தியா உன்னை எல்லாரும் பெருசாக பார்க்குறாங்க, ஆனால் நான் பார்த்தியா உன்னோட முதுகில் ஏறி உட்காந்துட்டு உன்னை குத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துதாமா. ஸோ ஒரு சர்டன் ஹைட் வந்ததுக்கப்புறமா காகத்தால் அந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியல, கீழே வந்துருச்சு. ஆனால் கழுகு என்ன பண்ணுச்சு, அதோட கோலை நோக்கி ஹைட்டாக பறந்து போயிட்டே இருந்ததாம்மா. ஏன்னா வேர்ல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பேர்டு எதுன்னா கழுகு. சரியா? ஸோ நம்மளும் அப்படி தான், நம்மளை சுற்றி நம்ம கூடவே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து நம்ம க்ரோத் பார்த்து பொறாமப்படுவாங்க, இல்லைனா வந்து நம்ம சக்ஸஸ் பார்த்து பொறாமப்படுவாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை மாதிரி அவங்களால செயல்பட முடியாதுன்னு நினச்சி கவலைப்படுவாங்க. சில நேரம் அவங்களுக்கு வந்து அது பெயினாக கூட இருக்கும். சில நேரம் பொறாமையில் நம்மளை பற்றி ரூமர்ஸ் கிளப்பி விடுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. எப்படி கழுகு அதை கண்டுக்காமல் அது பாட்டுக்கு உயரம் பறந்து போயிட்டே இருந்ததோ அந்த மாதிரி நம்மளும் உயரம் பறந்து போயிட்டே இருக்கணும், நம்ம கோலை நோக்கி. எல்லா காகத்துக்கும் இறங்கி நின்று நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுற ப்ரிக்கிங்கோ இரிட்டேஷனும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. ஸோ பி an eagle. Thank you.